உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கொடுமையான விஷயம் நடந்திருந்தா, ஒன்று நீங்கள் உங்களை இன்னும் பலமானவராக சிறந்தவராக ஆக்கிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா உட்காந்து அழுதுக்கலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கிற சாய்ஸ். உங்கள் வாழ்க்கையோட சின்ன சின்ன நிகழ்வுகளை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தா, நான் சின்ன நிகழ்வுகள்னு சொல்கிறது நீங்கள் பெருசாக நினைக்கிற உங்கள் பிஸ்னஸ், உங்கள் திருமணம், உங்கள் குழந்தைங்க, அந்த விஷயங்களை தான். எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்கான படிகள் தான். இது உங்களுக்கு புதுசு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கலாச்சாரத்தில் பல நூற்றாண்டுகளாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உங்கள் வாழ்க்கை முக்தியை பற்றினது தான் உங்களுக்குள்ளே பதிய வச்சாங்க. உங்கள் திருமணம், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் சமூக வாழ்க்கை, இதெல்லாம் அங்கே போகிறதுக்கான வழிகள் தான். ஒன்று நீங்கள் இதெல்லாத்தோடையும் போகிறீங்க, இல்லை இது இல்லாமல் போகிறீங்க. ஆனால் நீங்கள் சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சம்சாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட ஒரே இலக்கு முக்தி தான். சரியா? இந்த லட்சியம் சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட லட்சியமும் முக்தி தான். உங்களால் தனியாக நடக்க முடிஞ்சால் தனியாக நடங்க, கூட்டமாக போகணும்னு நினச்சா கூட்டத்தோடு நடங்க. அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் அங்கே சீக்கிரம் போக விரும்பினா தனியாக நடங்க. வழியில் பிக்னிக் போயிட்டு மெதுவாக அங்கே போகணுன்னா மக்களோடு சேர்ந்து போங்க. சாய்ஸ் உங்களோடது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் லட்சியம் ஒன்று தான். அதனால் இதை நீங்கள் தெளிவாக தீர்மானிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையோட எல்லா நிகழ்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும்.